கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இருளுக்குள் நாம் சென்று விட்டால் அங்கே நமக்கு எந்த வழியும் தெரியாது. எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய கால்கள் இருளான இடத்துக்கு செல்லாதபடி, நம்முடைய கால்கள் அங்கே நிற்காதபடி கர்த்தருடைய வசனம் தீபமாய் நிற்கிறது. அநேக பேருக்கு கால் செயல்படாதபடி வலி தாங்க முடியாமல் ஒரு இடத்திலேயே முடங்கி இருக்கிறார்கள். அந்த முடக்கம் என்னும் இருள் மாறும்படியாக, நம்முடைய கால் எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தருடைய வசனம் நமக்கு தீபமாய் செயல்படுகிறது. நாம் செல்லுகிற பாதையிலே எந்த இருளும் நம்மை எதுவும் செய்யாதபடி, நாம் செல்லுகிற காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக, நம்முடைய பாதைகளை நிறைவேற்றும்படியாக கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாக நமக்கு காணப்படுகிறது. கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மைதான். கர்த்தருடைய வசனம் ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது. நீங்க கர்த்தருடைய வசனத்தை பார்க்கும்போதோ கேட்கும்போதோ அதனை புறக்கணிக்காதீங்க. God bless you.